எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம இதுக்குமே பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு ரோ மட்டும் சிங்கிள் க்ரோஷே போட்டு எடுத்துக்கிறேன். சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளஸ்டர் ஸ்டிச் நல்ல ஒரு டிசைன் ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கும் திக்காக இருக்கும். இந்த க்ரோஷே யூஸ் பண்ணி பேபி பிளாங்கெட், ஷால், பேக், ஸ்கார்ஃப் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டிச் மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலி லேர்ன் பண்ணால் ரொம்ப ஈஸி. இது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோன்னா அந்த ஷாலாக இருக்கட்டும், அந்த பேபி பிளாங்கெட்டாக இருக்கட்டும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக நமக்கு தெரியும். இப்போ ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் தான் நம்மளோட கிளஸ்டர் க்ரோஷே ஸ்டிச் போட போகிறோம். இந்த க்ரோஷேக்கும் நாம் டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். இதுக்கும் நாம் டபுள் க்ரோஷே தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் 2 செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா yarn over பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நாம் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணி யானை புல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 3 ஹூக்ஸ் கிடச்சிச்சு. இந்த 3 லூப்ஸில் இருக்கிற 2 லூப்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம 3 தடவை அதே கேப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது நமக்கு ஃபினிஷ் ஆகாத, நம்ம முடிக்கப்படாத டபுள் க்ரோஷே 3 டைம் கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்க அந்த 4 லூப்ஸையும் ஒரே நேரத்தில் நம்ம அந்த 4 லூப்ஸ் வழியாகவும் ஒரு yarn over பண்ணி நம்ம புல் பண்ணி எடுத்துக்கணும். அதோட நம்மளோட கிளஸ்டர் ஸ்டிச் 1 ஃபினிஷ் ஆகிடும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே நம்ம விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச் விட்டு, அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே விட்டு 2வது சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம அடுத்த ஸ்டிச் ஆரம்பிக்கணும். ஸ்டிச் ஆரம்பிக்கும்போது அதே மாதிரி தான் yarn over பண்ணி ஹூக் இன்சர்ட் பண்ணி திரும்ப yarn over பண்ணி யானை புல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். திரும்ப அதே கேப்பில் தான் நம்ம திரும்பவும் விட்டு அடுத்த டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கான அந்த இது பண்ணுறோம். இதேமாரி நம்ம 3 டைம்ஸ் அதே கேப்பில் ஸ்டிச் பண்ணணும். ஃபைனலாக நமக்கு ஒரு 4 லூப்ஸ் கிடைக்கும். அதை மொத்தமாக நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதே ப்ராசஸை நம்ம இந்த ரோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சு பார்த்தோன்னா இப்படி இருக்கும். இதில் இடையில கேப்ஸ் இருக்கும். நம்ம பேட்சாக செட்டாக பண்ணியிருக்கனால கேப் இருக்கும். அடுத்து நம்ம பண்ணும்போது அந்த கேப்பில் தான் பண்ண போகிறோம். இப்போ திரும்பவும் நம்ம 2 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கும் இடையில நம்ம அடுத்த கிளஸ்டர் ஸ்டிச்சை ஃபார்ம் பண்ணணும். 3 முடிக்கப்படாத டபுள் க்ரோஷேயை நம்ம பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு 4 லூப்ஸ் ஃபார்ம் ஆகி கிடைக்கும். அந்த 4 லூப்ஸ் வழியாகவும் yarn over பண்ணி யானை புல் பண்ணி எடுத்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ரோக்கான ஃபஸ்ட் கிளஸ்டர் ஸ்டிச் ஃபினிஷ் ஆகிடுச்சு. திரும்பவும் நம்ம அதேமாதிரி ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த கேப்பில் நம்ம அடுத்த ஸ்டிச்சோட அந்த இதில் போடக்கூடாது. 2 கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் வழியாக திரும்பவும் போட்டு நம்ம திரும்பவும் பண்ணணும். இது இனிமேல் நம்ம ஒரு 2-3 ரோஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம். அப்போ தான் அதோட டிசைன் நமக்கு கரெக்டாக தெரியும். இந்த ஸ்டிச் போடுறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு எல்லாமே பேசிக் ஸ்டிச் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பேசிக் ஸ்டிச்சை நல்லா கற்றுக்கிட்டோன்னா மற்ற ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம முடிச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது மாதிரி தான் கிளஸ்டர் ஸ்டிச் தனித்தனியாக குரூப்பாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.